வணக்கம். நான் உங்களில் ஒருவன். நாம் இன்றைக்கி வந்திருக்க இடம் சித்தன்னவாசல், புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள சித்தன்னவாசல். உலக புகழ்பெற்ற ஓவியங்கள். மகாராஷ்டிராவில் அஜந்தா எல்லோரும் குகை கோவில் இருக்குல்ல, அங்கே உள்ள ஓவியங்கள்லாம் பார்த்திங்கன்னா தாவரங்களால் பண்ணப்பட்ட ஓவியங்கள். அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் தமிழ்நாட்டில் இந்த புதுக்கோட்டையில் சித்தன்னவாசல்ங்கிற ஊரில் அஜந்தா ஓவியத்துக்கு அடுத்தால இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தாவரங்களால் வந்து சமணர்கள் வந்து ஓவியங்கள் அழகாக பண்ணியிருக்காங்க. அது உள்ளதான் இருக்குது. அதை பற்றி நம்ம பார்ப்போம். அப்புறம் சமணர் படுக்கைகள் கிட்டத்தட்ட 17 படுக்கைகள் இருக்குது. அதுவும் இங்கே தான் இருக்குது. எல்லாமே தனித்தனி. ஆனால் எல்லாத்துக்குமே டிக்கெட்டு தான். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் சித்தன்னவாசல்ங்கிற ஊரில் நம்ம உள்ளே போய் நம்ம எல்லாமே கிளியராக பார்ப்போம். உலக புகழ்பெற்ற ஒரு இடங்க. நம்ம எல்லாம் புக்கில் படிச்சிருப்போம். நம்ம இன்றைக்கி நேரில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு நிறைய பேருக்கு இங்கே வர முடியாதவங்களுக்கு இந்த காணொளி ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ரொம்ப அருமையான இடத்துக்கு வந்திருக்கோம். வாங்க போகலாம். இதெல்லாம் பாருங்கள், குகை மாதிரி தான் போயிட்டே இருக்குது. எப்படி ஒரு அமைப்பில் இருக்குது பாருங்கள். ஒரு வளைவா இந்த இடத்துல தான் வந்து பாறை வந்து நம்ம தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கேருந்தே வந்து கிரில் போட்டு வச்சுட்டாங்க. ஏன்னா உள்ள வரைக்கும் போகுது. எப்படி இருக்கு பாருங்க. இதில் எல்லாம் பெட்டெல்லாம் அதெல்லாம் ரொம்ப பெரிய சைஸான பெட்டுங்க. இது எதுக்கு இப்போ நம்ம வந்து கிரில் போட்டிருக்காங்கன்னா, நம்ம மக்கள் தெரியுதா, இதெல்லாம் வந்து ஒரே இந்த காதலர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, பிசாசுகள், அவங்களுடைய அங்கங்கே பேர் ஆர்டின்னு தான் சமணர்கள் வந்து அவங்க உருவாக்குனது. யாருக்கு பயன்படுறக்கோ இல்லையோ, இந்த ஜீவராசிகளுக்கு சரியான வவால். தெரியுதா உங்களுக்கு? ஃபுல்லாக வவால் தான். சமணர்கள் படுக்கைகள், அதை பற்றி நான் ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலில் போய் பாருங்கள். சமணர்கள் இவங்க எல்லாருமே வந்து திகம்பர சமணர்கள், ஆடையை துறந்தவர்கள். அவங்க இந்த இடத்துல வாழ்ந்திருக்காங்க. அதாவது ரொம்ப ஒரு புகழ்பெற்ற ஒரு இடம். இந்த ஒரு பெரிய மலை. அந்த மலையில் பெரிய கிட்டத்தட்ட 200-300 பேர் படுக்கிற மாதிரி, தங்குற மாதிரி அந்த மலையில் வந்து அவ்வளவு அமைப்பில் வந்து அவங்க வந்து அந்த குடஞ்சி அவங்க அந்த இடத்துல வாழ்ந்திருக்காங்க. ரொம்ப ஒரு அற்புதமான, ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் வந்து இங்கே வந்து பார்க்கணும். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு இடம். நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்த ஒரு இடம். நம்ம இப்போ சித்தன்னவாசல் குகை ஓவியத்தை நம்ம பார்க்க வந்திருக்கோம். 25 ரூபா டிக்கெட் ஒரு ஆளுக்கு. இங்கேருந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 50 படிக்கட்டுகள் இருக்குது. 50 படிக்கட்டுகள் மேலே ஏறி நம்ம போனோம். ரொம்ப அதாவது ஓவியம் பற்றி உங்களுக்கு தெரியும். உலக புகழ்பெற்ற ஓவியம் முதல் இடத்துல அஜந்தா ஓவியம், எல்லோர குகை அஜந்தா ஓவியம். அதுக்கு அடுத்தால் அது எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். மும்பையில் இருக்குது, கர்நாடகத்தில். இங்கே நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஓவியம், அதாவது எப்படின்னா மூலிகைகளை கொண்டு சமணர்கள் வந்து ஓவியம் வரைஞ்சிருக்காங்க. அது தமிழ்நாட்டில் இங்கே மட்டும்தான் இருக்குது. சித்தன்னவாசல் குகை ஓவியம். நம்ம புக்கில் படிச்சிருப்போம். அதை தான் நம்ம மேலே பார்க்க போகிறோம். இப்போ வந்து மேலே பார்க்குறதுக்கு எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம மேலே போய் பார்ப்போம். கண்டிப்பாக பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருந்தால் ரொம்ப அருமையான ஒரு காட்சியாக இருக்கும். போகலாம். தெரியுதா உங்களுக்கு? அந்த இடத்த நம்ம போகிறோம்.
ஓவியம் உள்ள இடம் அங்கே தான் இருக்குது. மூலிகைகளை வச்சு சமணர்கள் வந்து ஓவியத்தை வரைஞ்சிருக்காங்க. வேறு எங்கேயுமே இருக்காது. அஜந்தா கோயிலுக்கு அடுத்தால இங்கே மட்டும்தான் இருக்கும். அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப ஒரு பேர் போன ஒரு இடம் தான். அருமையான இடத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். இந்த இடத்துக்கு எல்லோருமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடம் தாங்க. நீங்கள் எல்லோரும் காலையிலே வந்துட்டிங்கன்னா உண்மையிலே இந்த இடத்தெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏன்னா மதியம் நான் வந்திருக்க நேரம் சரியான மதிய வெயில் நேரத்தில் நான் அந்த இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்தேன். அதனால் நீங்கள் காலையிலே வந்தீங்கன்னா இந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். சமணர் படுக்கைகள், இது சமணர் ஓவியங்கள், குடைவரை கோவில். இந்த குடைவரை கோவில் வந்து பாண்டிய மன்னர் தான் கட்டி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு அடையாளம், இந்த மீன் சின்னம் வந்து இந்த குடைவரை கோவிலில் இருக்குது. நீங்கள் வரும்போது இங்கே கண்டிப்பாக அதை நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ பெரிய மலை. அந்த மலையில் அப்போ ஃபுல்லாமே குடைவரை கோவில் தானே. அந்த மலையில் அவ்வளோ அற்புதமாக ஒரு குடைவரை கோவிலை உருவாக்கி அதில் ஒரு கருவறையை வச்சுருக்காங்க. சமணர்கள் அவங்களுடைய உருவங்கள், அதாவது புடைப்பு சிற்பங்கள் அங்கே பொறிக்கப்பட்டிருக்கன. இது இந்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இதெல்லாம் இருக்கிறதுனால இங்கே ஒரு அழகான ஒரு போர்டு ஒன்று வச்சுருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல. இதெல்லாம் நம்ம புக்கில் நம்ம பார்த்துருப்போம், படிச்சிருப்போம். இது வந்து நேரில் இந்த இடத்துக்கு வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படி ஒரு இடத்துல வந்து சமணர்கள் வந்து வாழ்ந்துருக்காங்க. இது ஒரு காலகட்டத்துக்கு முன்னால் எப்படி இருக்குது பாருங்கள். இதில் இந்த தாவரங்களை வச்சு இந்த ஓவியங்களை வரைஞ்சிருக்காங்க. உண்மையிலே நம்மளுக்கு அது பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருக்குது. நம்ம 24 தீர்த்தங்கரில் ஒரு சில தீர்த்தங்கருடைய புடைப்பு சிற்பங்கள் இங்கே பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த ஓவியங்களை வந்து நீங்கள் வரும்போது நீங்கள் கிளியராக பார்க்கலாம். என்ன சொல்லுதுன்னா, விலங்கு உயிரினங்கள், பறவை உயிரினங்கள், அப்புறம் தாவர உயிரினங்கள், மனித உயிரினங்கள், அப்புறம் பஞ்சபூதங்கள், இவங்க எல்லாருமே ஒற்றுமையாக ஒன்றா வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத இந்த ஓவியங்கள் வந்து நம்மளுக்கு அதை காமிக்குது. அவ்வளோ ஒன்றா வாழ்ந்தவங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒன்றா வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஓவியங்கள் அப்படி அழகாக அந்த வரைஞ்சிருக்காங்க. எப்படி சொல்லனே தெரியல. தாவரங்களை வச்சுமே அந்த ஓவியத்தை வரைஞ்சிருக்காங்க. மேல் பகுதி டாப் ஃபுல்லாகவே. அது இப்போ வந்து என்னென்னா, சூரிய கதிர்கள் அப்புறம் அதெல்லாம் பட்டு அதெல்லாமே நிறையா அது உடஞ்சி கீழே விழுந்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ரொம்ப பாதுகாப்பாக பத்திரமா வச்சுருக்காங்க. அதனால் ஃபோட்டோ எடுக்க, வீடியோ எடுக்கலாம் அனுமதி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இப்போ நம்ம வெளியே வந்தாச்சு. ரொம்ப ஒரு அற்புதமான இடத்த காமிக்க முடிஞ்சது. இது நம்மளுடைய வீர விளையாட்டு அப்படிங்கிற மாதிரி ஜல்லிக்கட்டு காளையை அடக்கிற மாதிரி வெளியே அந்த சித்தனவாசல் நம்ம வெளியே போகும்போது இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.